தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் காலமானார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கல்லீரல் நோயால் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் நேற்று இரவு காலமானார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் 1978ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் காமெடி நடிகராகவும் நடன கலைஞராகவும் பணியாற்றினார். அநேக திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இவரது மனைவியும் ஒரு திரைப்படத்தில் நடித்துள்ளார். இவரது மகள் இந்திரஜா பிகில் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். சமீப காலத்துக்கு முன்பாக இவர் மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்து வந்தார். இந்த சூழ்நிலையில் படப்பிடிப்பின் பொழுது 2 நாட்களுக்கு முன்பு மயங்கி விழுந்தார். சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நிலை மோசமானதை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று இரவு அவர் காலமானார். அவரது உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் தனுஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட பிறகு சரியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. பொதுவாக மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர்கள் கல்லீரல் உள்ளிட்ட பல நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். தொடர் சிகிச்சை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கல்லீரல் நோய் பாதிக்கப்பட்டு ரோபோ சங்கர் காலமானார். ரோபோ சங்கர் மறைவு திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்.